அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வியாழ பயிற்சி 2024 இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் வியாழ பகவானின் பயிற்சியும் ஒன்று. வியாழன் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுது. வேத ஜோதிடத்தில் வியாழனின் பயிற்சி குறிப்பிடத்தக்கது. வியாழன் சஞ்சரிக்கும் போது வியாழனின் பார்வை விழும் வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை வழங்குகின்றன. இதன் விளைவாக நபருக்கு சுப விளைவுகள் ஏற்படும். ஜோதிடத்தில் வியாழன் ஜீவா என்றும் குறிப்பிடப்படுது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகம் வியாழனாகும். சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது. வியாழன் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து வெளியேறி ஏப்ரல் 22, 2024 அன்று தனது நண்பரான செவ்வாய் ராசிக்குள் நுழைந்தார். இப்போது வியாழன் 2024இல் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வியாழன் மே 1, 2024 அன்று பிற்பகல் 14:29 மணிக்கு ரிஷபராசியில் பயணிக்கும். அதன் பயிற்சிக்கு 2 நாட்களுக்கு பிறகு மே 3, 2024 அன்று மதியம் 22:08 மணிக்கு வியாழன் பயிற்சியாகும். அங்கு அது பிரகஸ்பதி தாராதூபம் அல்லது குரு தாராதூபம் என்று அறியப்படும். மேலும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3 அன்று 2024 அதிகாலை 3:21 மணிக்கு அது உயரும். உதாரணமாக, வியாழன் அஸ்தமிக்கும் காலத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை. மேலும் வியாழன் மீண்டும் உதயமாகும் போது தொடரும். வியாழன் இந்த ரிஷபராசியில் தனது பிற்போக்கு இயக்கத்தை அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 4, 2025 மாலை 13:46 வரை பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கும். வியாழன் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கும் கிரகமாக கருதப்படுது. மற்றும் வியாழனின் அம்சம் எந்த வீடுகளில் காணப்படுகிறதோ அந்த வீடுகள் மற்றும் அவற்றின் சுப அம்சத்துடன் தொடர்புடைய வெகுமதிகளை பலப்படுத்துது. 2024இல் ரிஷபராசியில் வியாழன் பயிற்சி உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும், வியாழன் பயிற்சி 2024இல் இருந்து என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். வியாழன் பயிற்சியில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மீனராசியை பற்றி தான். வியாழன் மீனராசியின் அதிபதி. எனவே இது உங்களுக்கு முக்கியமான கிரகம். உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதை தவிர உங்களின் வேலை செய்யும் இடமான 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதுடன் நடப்பு பயிற்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு நுழைவார். 3வது வீட்டில் வியாழன் அமைவது உங்கள் சோம்பலை அதிகரிக்கலாம். நீங்கள் ஒரு தள்ளி போடுபவர் ஆகலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தள்ளி போயிட்டே இருக்கும். இதன் விளைவாக நீங்கள் முக்கிய வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே நீங்கள் விழிப்புடன் இருக்கணுங்க. உங்கள் வழியில் வரும் எந்த வாய்ப்பையும் சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். கடினமாக உழைத்தால் வெற்றி கிடைக்கும். உங்கள் பணி நண்பர்களின் ஒத்துழைப்பால் சாதகமாக இருக்கும். அவை உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் திருமண பிரச்சனைகளை தீர்க்கிறதுல நண்பர்களின் உதவியால் லாபம் அடைவீங்க. சிறு பயணங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கும் எந்த ஆர்வத்திற்கும் முன்னுரிமை கொடுத்து அதை மேம்படுத்த கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படுமுங்க. அக்கம் பக்கத்தினருடன் உறவுகள் மேம்படும். உறவினர்களை சந்திப்பீங்க. வியாழன் பயிற்சி 2024 7வது வீட்டில் வியாழனின் அம்சத்தில் திருமண பிரச்சனைகள் குறையும் என்பதை குறிக்குது. நீங்கள் ஒரு தொழிலை நடத்தினால் அந்த தொழிலில் முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய யோசனைகள் மற்றும் சில குறிப்பிடத்தக்க நபர்களின் உதவியால் உங்கள் வணிகம் வெற்றி பாதையில் தோன்றும். மேலும் நீங்கள் நல்ல வளர்ச்சியை காண்பீங்க. 9ஆம் வீட்டில் வியாழன் 7வது பார்வையாக இருப்பதால் தொண்டு, மதம், அறம், நல செயல்கள் செய்ய விரும்புவீங்க. கோயில் அல்லது யாத்திரை செல்ல எண்ணுவீங்க. தெய்வங்களின் ஆலயங்களுக்கு செல்வதன் மூலம்
நீங்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினருடன் புனித யாத்திரையும் செல்லலாம். நீங்கள் குறுகிய தூரத்திற்கு செல்லலாம். 11வது வீட்டில் வியாழனின் அம்சம் காரணமாக நீங்கள் நிதி வெகுமதிகளை அறுவடை செய்யலாம் மற்றும் சும்மா உட்கார்ந்து இருப்பது சூழ்நிலைகளில் செயலற்ற நிலைக்கு வழிவகுக்கும் என்பதால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற முயற்சிகள் தேவைப்படும். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடினமாக உழைத்தால்தான் வெற்றி அடைவீங்க. உங்கள் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களின் முழு ஆதரவை பெறுவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழன் அன்று உங்கள் ராசிக்கல் மஞ்சள் புஷ்பராகம் உங்கள் ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரத்தில் அணிய வேண்டும். திறமை மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீங்க. திறமை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்துவீங்க. பலவிதமான நல்ல பலன்கள் அளிக்கும். வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் லாபம் அதிகரிக்கும். வர்த்தக திறமை அதிகரிக்கும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையால் முன்னேற்றம் அடைவாங்க. இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் கனிவுடன் பேசுவது நல்லது. விருந்தினர் வருகை இருக்கும். குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாகும். பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. வாகனங்களில் போகும்போது பயணங்களின் போதும் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு பல முயற்சிகளுக்கு பிறகே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளை சவாலாக இருக்கும். வரும் வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரபலப்படுத்தும். அரசியல் துறையினருக்கு உங்கள் தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம். உங்களை பாராட்டியவங்களே இப்போது தரக்குறைவாக பேசலாம். மாற்று முகாம்களை சேர்ந்தவங்க உங்களை நாடி வருவாங்க. மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும். கஷ்டமான பாடங்களை கூட நீங்கள் துணிச்சலாக படித்து வெற்றி பெறுவீங்க. வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது வியாழன் பயிற்சியில் மீனராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.